Ministries presents உன்னத பாட்டின் வேத விளக்கம் பாகம் 5. மணவாளனை கவர்ந்த மணவாட்டியின் பார்வை. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். உன்னத பாட்டில் நேசரின் அழகும் அவர் மணவாட்டியின் மீது வைத்திருக்கிற அன்பும், அதேபோல் மணவாட்டியின் அழகும் மணவாட்டி மணவாளன் மீது வைத்திருக்கிற அன்பும் விவரிக்கப்பட்டுள்ளது. மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அந்த மணவாட்டி அலங்கரிக்கப்பட்ட சபையாக இருக்க வேண்டும். அதே நேரம் நேசர் மணவாட்டியிடம் எதிர்பார்க்கிற அன்பும் உண்டு. உன்னத பாட்டை அநேகர் தவறுதலாய் புரிந்து கொண்டது உண்டு. இது ஒரு கவர்ச்சியின் காவியமும் அல்ல, காதல் ஓவியமும் அல்ல, அங்கங்களை ரசிக்கக்கூடிய ஒரு அழகை விவரிப்பதும் அல்ல. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான திருமண உறவையோ உலக பிரகாரமான கணவன் மனைவி கொண்டான உறவையோ உலக பிரகாரமான வர்ணிப்போ கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ்லி it explains the love of the bride and the bridegroom. Exclusively it explains the beauty of the bride and bridegroom. மணவாட்டியினுடைய அழகும் அன்பும் மணவாளனுடைய அழகும் அன்பும். மணவாளன் என்று சொல்லப்படுகிறவர் யார்? மணவாட்டியிடம் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு மணவாட்டியை பெண் பார்க்க ஒருவன் வந்திருந்தால் அவருடைய முடி எப்படி இருக்குன்னு பார்ப்பான், அவருடைய மூக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பான், அவருடைய பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்பான், அவருடைய கண்ணு எப்படி இருக்குன்னு பார்ப்பான். உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லாம அழகா இருக்கா, அவன்தான் மணவாளன். அந்த ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போன உடனேயே அவ பல்லு கொஞ்சம் திருகி இருக்குன்னு சொல்லிடுவான். எங்க கண்டுபிடிச்சாலும் தெரியாது. ஷார்ப் ஷார்ப். அதே மாதிரி தான் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியினுடைய ஒவ்வொரு அவயவத்திலும் அழகை எதிர்பார்ப்பார். அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே மணவாளன் எதிர்பார்க்கிற அழகை குறித்து
நமக்கு தெரியாமல் இருந்ததுனால்தான் உன்னத பாட்டில் இருந்து நமக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே வருகிறார். அந்த கண்ணுல பழுது இருக்கக்கூடாது, அந்த வாயில பழுது இருக்கக்கூடாது, அவயவங்கள் ஒவ்வொன்றிலையும் பழுது இருக்கக்கூடாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. The expectations of the bridegroom is large. மணவாளனுடைய எதிர்பார்ப்புகள் பெரியது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நமக்கு விளக்கி சொல்லிக் கொண்டே வருகிறார். மணவாளன் இயேசு என்பதை நான் பல வசனங்கள் மூலம் உங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்கிறேன். மணவாட்டி என்பது திருச்சபை என்பதை வசனங்கள் மூலமாக விவரித்திருக்கிறேன். இன்றையிலே இருந்து இதுவரைக்கும் நாம் தியானித்துக் கொள்ளாத அவயவங்களின் அழகுகளை, அவயவங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற டெக்கரேஷன்ஸ், அலங்கரிப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Let the Holy Spirit help me to expound the depth of the word in the Song of Solomon. மணவாட்டியாகிய சபையை மணவாளனாகிய இயேசு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் அந்த மணவாட்டி சபை அலங்கரிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அந்த மணவாட்டி சபை தேவனிடத்தில் இருந்து வருகிறதாய் இருக்க வேண்டும். அந்த மணவாட்டி சபை தேவனோடு இணைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அந்த மணவாட்டி சபை தேவனோடு உள்ள ஒரு உறவுள்ளதாய் இருக்க வேண்டும். அந்த மணவாட்டி சபை பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவதான் மணவாட்டி, அதான் மணவாட்டி. If any person doesn't have a fellowship with the Father, if anyone doesn't reconcile with the Father, he will not be so called the bride. பிதாவோடு கூட ஒரு ஒப்புரவாகுதல், பிதாவோடு கூட உள்ள ஒரு உறவு அவனுக்கு ஏற்படாம அவன் மணவாட்டியாக இருக்க முடியாது. ஆகவே அந்த பரிசுத்த நகரம் தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரிசுத்த நகரம் தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது? அலங்கரிக்கப்பட்ட பின்பு.
புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 11வது வசனம், அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கு நொழில் உள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அப்படி என்றால் மணவாட்டி பிரகாசித்துத்தான் ஆக வேண்டும். நம்மை பிரகாசிக்க வைக்கிறதற்கு தான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வந்தார். The motive and the purpose of Jesus Christ. எதற்காக இயேசு வந்தார்? நோக்கம் என்ன? காரணம் என்ன? To shine everyone for him. அவருக்காக பிரகாசிக்க வைக்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மணவாட்டி பிரகாசித்துத்தான் ஆக வேண்டும். அந்த பிரகாசத்தை குறித்து தான் உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அலங்கரிப்பை குறித்து தான் உன்னத பாட்டில் எழுதப்பட்டுள்ளது. என் சகோதரியே, என் மணவாளியே, என் ரூபவதியே என்று அவர் வர்ணிக்கின்றாரே. என கருமையான தேவ ஜனமே, யோவானாகிய நான் எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருந்தது. மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறாள். அதனுடைய பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை போல் இருக்கிறது. அது மணவாட்டியினுடைய பரிசுத்தத்தையும் மணவாட்டி தேவன் மீது வைத்திருக்கிற அன்பையும் குறித்து விளக்குகிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பிரியமே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் பிரியமே, அவர் கூப்பிடுறதே முதல்ல பார்த்துக்கிறேன். ஆங்கிலத்தில் சொன்னா மை beloved, மை beloved. என் பிரியமே, மணவாளனை பிரியப்படுத்துகிறவள். நீ பூரண ரூபவதி, அழகை வர்ணிக்கிறார். அவள் அலங்கரிக்கப்பட்ட பூரண ரூபதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொன்னாரே, அவளுடைய பூரணத்தை குறிக்கிறது. பெர்ஃபெக்ஷன். Be ye perfect as my Father in heaven is perfect. என் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருங்கள் என்றுதானே சொன்னார். பூர்ண சற்குணம் என்று சொன்னாரே, நீ பூர்ண ரூபவதி என்று சொல்லுகிறாரே. ஐயா, மணவாட்டியினிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பூரணம் உண்டு. அந்த பூரணத்தை தான் உன்னத பாட்டு விளக்குகிறது ஒழிய ஒரு கவர்ச்சியின் காவியம் அல்ல. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மணவாட்டி பூரணத்துக்குள் இருக்க விரும்புகிறார். உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டுதான் உன் கண்களில் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாய் என்று சொன்னாரே. மணவாட்டியின் பார்வையில் பழுதில்லை. நீ எப்படி பார்க்கிறேன்னு அவர் பார்ப்பாரு. உன் கண்களில் வெளிச்சமும் அழகும் இருக்க வேண்டும். மணவாட்டியினுடைய பார்வை பழுதில்லாததாக இருந்தால் மாத்திரமே அப்படி சொல்ல முடியும். அப்படி என்றால் the purpose, முதலாவது the purpose of the bridegroom into this world, மணவாளன் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை முதலாவது நாம்
அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26-27 வசனங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரை திரை முதலானவைகள் உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொன்னாரே. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமோ பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எப்படி மணவாளனுடைய இருதயத்தை கவர முடியும்? How can the church will be attracted by the heart of God? தேவனுடைய இருதயத்தை கவருகிறதுனா என்ன? உன் கண்களினால் என்னை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்லுகிறாரே. அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே பரிசுத்தத்திற்காக, மகிமையுள்ள சபையாய் கொண்டு வருகிறதற்காக. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய கூட்டத்தை குறிக்கிறதல்ல. எவ்ரி இண்டிவிஜுவல். யூ ஆர் த சர்ச். நீதான் அந்த சபை. அந்த சபையை அவர் எப்படி எழுதி பார்க்கின்றார்? அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை ஒன்றும் இல்லாதபடி பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் அவர் எதிர்பார்க்கிற எல்லாம் உன் கண்களில் பரிசுத்தம். எனக்கு கருமையான தேவ ஜனமே, எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி, மணவாளன் எதிர்பார்க்கிறது இருதயத்தை கவருகிற பரிசுத்தம். இருதயத்தை கவருகிறது. அப்படி என்றால் மணவாட்டியினுடைய ஒவ்வொரு அவயவத்திலையும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தலையில இருந்து காலு வரைக்கும், மணவாட்டியினுடைய முடியில கூட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன? மகிமையுள்ள சபை என்று சொன்னாரே. அப்படி என்றால் மணவாட்டியினுடைய கண்ணில் ஒரு மகிமையை அவர் எதிர்பார்க்கிறார். Glory in the eyes of the bride. கண்களில் அவர் எதிர்பார்க்கிற அழகு என்று சொல்லுகிறது மகிமை. மத்தேயு 17:2 வாசிப்போமே. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. எப்படி அந்த முகரூபம் மறுரூபமாகி ஒரு சூரியனை போல பிரகாசித்தது. அதே பிரகாசம் கண்களில் தெரிய வேண்டும். அந்த கண் பார்வை அவரை அட்ராக்ட் பண்றதாக இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எதற்காக அவர் வந்தார் உலகத்துக்கு? மகிமையுள்ள சபையை எடுத்துக்கொள்ள. அப்ப மணவாளனாக எதற்கு வரப்போகிறார்? பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள. ஆண்டவர் 2 விதமாய் வருவார். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரே ஒரு முறை மணவாளனாய் வருவார், ஒரே ஒரு முறை ராஜாதி ராஜாவாய் வருவார். மணவாளனாய் வருகிறது மணவாட்டியை எடுத்து செல்ல. ராஜாதி ராஜாவாய் வருகிறது நியாய தீர்ப்பு அல்லது தண்டனை கொடுக்க. அவர் முதலாவது வருகிறது மணவாளனாக மணவாட்டியான சபையை எடுத்துக்கொள்ள.
பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் உன் பார்வையில பரிசுத்தம், உன் வார்த்தையில பரிசுத்தம், உன் செய்கையில பரிசுத்தம். நல்லா கவனிச்சுக்கலாம். ஆண்டவரிடத்துல நீ எதுக்கு கிருபையை கேட்கிறியோ கேட்கலையோ, நீ பரிசுத்தமா இருக்கிறியா நீ பரிசுத்தமா இல்லையாங்கிறதை உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை கேட்க வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட். எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் நீ போயிட்டீங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கிறேனா, நான் பரிசுத்தமா இல்லையா, அதை உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை எனக்கு தாரா, அதை உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை எனக்கு தாரா. அப்படி கேட்கும் பொழுது ஓ சரீரத்தில் எந்த பகுதி கரப்பட்டிருக்குங்கிறத உணர வச்சிருவார். உன் இருதயம் கரப்பட்டிருக்கா, உன் வாய் கரப்பட்டிருக்குதா, உன் கண்ணு கரப்பட்டிருக்குதா, எப்படி பார்ட்டாக அதை உணர வைப்பார். இட்ஸ் a glorious experience. தேவையில்லாத பேசிட்டா நாக்கு அழுக்கா தெரியும், உதடு அழுக்கா தெரியும். அப்படி உணர வைக்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியும் நாம் சுத்திகரிக்க வேண்டும், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நடத்துகிற அந்த ஒவ்வொரு காரியங்களையும் Lord give me the grace to understand the holiness. எந்த உன் வார்த்தை அவருக்கு பிடிக்கல, அடுத்த செகண்ட் உன் நெஞ்சு ஹெவி ஆயிரும், உன் சமாதானம் போயிரும். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் நீ போகும் பொழுது அவர் உன்னை பார்த்து ரசிக்க வேண்டும், உன்னை இருதயத்திற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ அவரை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு அழகு உனக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்தவான் என்று நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருதயத்தை கவருகிற அழகு இருக்கிறதா? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் என்ன? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீராக. அந்த பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்ப்பார், அவருக்கேற்ற பரிசுத்தம். அப்போ உன் கண்களிலே பரிசுத்தம். எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி. அப்படி என்றால் என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு தானே உன் கண்களினால் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த கண்களில் உள்ள பரிசுத்தத்தை அவர் பார்க்கிறார். ஏன்னா நீ அவர் பக்கத்தில் போய் உட்காரக்கூடியவா, நீ அவர் பக்கத்தில் போய் உட்காரக்கூடியவன். அவரோடு கூட அவருடைய பக்கத்தில் மனமாட்டியாக உட்காருகிற உன்னுடைய ஒவ்வொரு ஆட்டிடியூட் அவர் கவனிப்பார். He will watch over every of your attitude. ஒவ்வொரு நடக்கை அவர் பார்ப்பார். It will be accounted in his book. அங்க எழுதப்படும், உன் பார்வை எழுதப்படும்.
உன் சிந்தனை எழுதப்படும், உன் வார்த்தை எழுதப்படும். தேவதூதன் யோவானிடத்தில் வந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன், வந்து பார் என்று சொல்லிவிட்டு தானே பரிசுத்த நகரம் இறங்கி வருகிறதை அவனுக்கு காண்பிக்கிறான். அதை காண்பித்து விட்டு அதனுடைய பிரகாசத்தை விளக்குகின்றான். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 11வது வசனம். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அந்த பிரகாசத்தை தான் அவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்தத்துக்கு ஏத்தாக்கள் நீ பிரகாசமாய் இருப்பாய், நீ வெளிச்சமாய் இருப்பாய். நீ அறிந்து கொள்ள வேண்டாம், நீ பிரகாசமாய் இருப்பாய். அந்த பிரகாசத்தை அவர் பார்ப்பார். கண்களினால் உண்டாகிற பிரகாசம் என்ன? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34வது வசனத்தில் இருந்து 36வது வசனம் வரை. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, உன் கண் பார்வையிலேயே உன் முழு சரீரமும் கரைப்பற்றான். கரையற்றதும் பிழை இல்லாததுமான மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளன்னு சொன்னாரே, அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிட மாட்டாரு. அங்க பிரகாசமா இருந்தாதான் அந்த பிரகாசத்துக்குள்ள போக முடியும். அதுக்குதான் உலகத்துல வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று அவர் சொன்னார். உன்னை பிரகாசிப்பிக்கத்தானே அவர் வந்திருக்கிறார். அவர் உனக்குள் இருந்தால் உன் கண் கிறிஸ்துவின் கண்ணாக இருந்து தான் ஆக வேண்டும். If Jesus dwells in you, உனக்குள்ள கிறிஸ்து வாசமா இருக்கிறாரா? உன்னுடைய வார்த்தையிலே கிறிஸ்துவின் வார்த்தை, உன்னுடைய பார்வையிலே கிறிஸ்துவின் பார்வை, உன்னுடைய செய்கையிலே கிறிஸ்துவின் செய்கை வந்துதான் ஆக வேண்டும். நீ பூரண ரூபவதினாரே, அந்த பூரணம் என்ன? கிறிஸ்து உனக்குள் இருக்கும் பொழுது அந்த பூரணம் வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லுகிறது. Be ye perfect as my Father in heaven is perfect. என் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருங்கள் என்றுதானே சொன்னார். அதற்குத்தான் சபை. ஒரு முழு சரீரம் இயேசு மறுரூபமாகி காமிச்சார். மத்தேயு 17:2 வாசிப்போம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. டோட்டல் பாடி, a transformation through transfiguration. அல்லது a transfiguration through transformation. ஒரு மாற்றம் இருந்தா தான் மறுரூபமாக முடியும். இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் பொழுது எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபிகரேஷன் தெரிகிறது. No one can see transformation, but everyone can see transfiguration. அறிந்து கொள்ள வேண்டும். டிரான்ஸ்பிகரேஷன் இருந்தால் மாத்திரமே உன் முகம் பிரகாசிக்கும். உள்ளுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத முகத்துல தான் பார்க்க முடியும். அந்த முகத்தினுடைய அழகுன்னு சொல்லுகிறது
பிரகாசம், லைட். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், not the complexion, color. What is that color? பிரகாசம், லைட். உன் முகத்தில் அந்த வெளிச்சம், உன் சரீரத்தில் வெளிச்சம். அப்படி என்றால் இந்த கண்கள் மூலமாக உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குன்னு சொன்னாரு. எப்படி? மார்க்கு எழுதுறதான சுவிசேஷம் 9வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரத்தை பற்றி சொல்றேன். எப்படி? ஆண்டவர் போட்டிருக்கிறது பேண்ட் ஷர்ட்டும் கிடையாது, ஒரே ஆடை தான். தையலே இல்லாத ஆடன் வேதம் சொல்லுது. முழு உடம்பே தெரியாது, வெளியே தெரியாது. அப்படின்னா எப்படி முகம் வெளிச்சமா தெரியுது, ஆடை வெளிச்சமா தெரியுது? அவர் சரீரத்தில் உள்ள பிரகாசம் வஸ்திரத்தை தொலைத்து கொண்டு வெளியே தெரிகிறது. அவர் பரலோக வஸ்திரத்தை உடுத்திட்டு இருக்கல, அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வெண் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கவில்லை. உலகத்தாருடைய வஸ்திரத்தில் போய் தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தில் இவர் மறுரூபமாகிறார். அவருடைய பிரகாசம் அவருடைய வஸ்திரத்தை தொலைத்து கொண்டு தெரிகிறது. எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத வெண்மை, கிளார் அடிக்கும். துவைச்சா வெள்ளையா தான் இருக்கும். ஆனா வேதத்தில் சொல்லுகிற வெளிச்சம் கிளாரிங், அது கிளார் அடிக்கு. அப்படி என்றால் அவருடைய முழு சரீரமும் பரிசுத்தம். அவருடைய முழு உடம்புல உச்சம் தலையில இந்த கால் வரைக்கும். அதனால்தான் அவருடைய கண்ணுல இருந்து அக்கினி புறப்பட்டு வருகிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. மணவாட்டியினுடைய பார்வையில மணவாளனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற பரிசுத்தம் வேண்டும். எப்படி மணவாட்டியை அழைக்கிறார்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். என் பிரியமே, என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, நீ ரூபவதி, நீ ரூபவதி. உன் கண்கள் புறா கண்கள். என்னது? உன் கண்கள் புறா கண்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணு புறா கண். புறாவை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நல்லா கவனிச்சுக்கலாம். உன் கண்ணு புறா கண்ணு சொல்ற. அதனாலதான் உன் கண்ணினால என்ன கவர்ந்துட்டேன்னு சொல்றாரு. உன் கண்களினால் என்னை நீ கவர்ந்து கொண்டா என்று சொன்னாரு. அப்படி என்றால் அந்த புறாவை பற்றி இயேசு என்ன சொன்னார்? வேதம் என்ன சொன்னது? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமா இருங்கள். புறாக்களை போல கபடற்றவர்கள். சூதுவாது கிடையாது, கள்ளம் கபடம் கிடையாது. அந்த கண்ணுல கள்ளம் கபடம் இல்லாத கண்ணா இருக்கணும். அந்த கண்ணு புறாக்கண்ணு சொல்றாரு. மாசற்ற கண், சூதுவாதி இல்லாத கண், பொறாமை இல்லாத கண், மாய் மாலம் இல்லாத கண். கண்ணுல நிறைய இருக்கு. கபடற்ற கண், கள்ளம் கபடம் இல்லாத கண், மாசற்ற கண். உன் கண்கள்
புறாவின் கண்ணை போல இருக்கிறது. மணவாட்டியை புறான் தான் அழைக்கிறார். 2வது அதிகாரம் 14வது வசனம், 5வது அதிகாரம் 2வது வசனம், 6வது அதிகாரம் 9வது வசனம். புறாவே, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. புறான்னு சொல்றாரே, இந்த புறாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். புறாவை போல அவர் மேல் இறங்கினார். ஏன் புறா ரூபத்தில் இறங்குறார்? நல்லா கவனிங்க. புறா, பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபத்தில் இறங்கினார்னா அந்த புறா பரிசுத்தம் உள்ளது என்று அர்த்தம். பரிசுத்தத்துக்கு அடையாளம். என் புறாவே, அதுக்கு இன்னொரு பாஷையில் என் பரிசுத்த வாட்டியே, என் மணவாளியே, பரிசுத்தத்தை குறிக்கிறது. மணவாட்டியின் முழு சரீரமா பரிசுத்தம். கண்ணானது சரீரத்துக்கு விளக்காயிருக்கிறது. கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்க ஆண்டவர் வர்ணிக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். நீ ரூபவதி, நீ ரூபவதி, என் பிரியமே, என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே. என்னது வர்ணிக்கிறார்? உன்னுடைய முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களா இருக்கிறது. முக்காட்டின் நடுவிலையா? அப்படின்னா மணவாட்டி முக்காடு போட்டிருக்கான்னு அர்த்தம். அந்த முக்காட்டின் நடுவில் இருக்கிற உன் கண் புறா கண்களாய் இருக்கிறது. ஏன் முக்காடு? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 64வது 65வது வசனங்கள். ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது, ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்ட பொழுது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். யார் அவன்? நடந்து வர்றான். அது யாரு? எதுக்கு முக்காடு? வாசிப்போம். அவர் தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். நீ கட்டப்புறம் அவன் தான் மணவாள, அவன் தான் மணவாள, அவன் தான் மணவாள. நீ கெட்டு போறவன் என் எஜமா, என் எஜமா. வாசிப்போம். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். என்ன அர்த்தம் தெரியுமா? முக்காடு போட்டுட்டானாலே அவனுக்குத்தான் அவ சொந்தம், யாருக்கும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. முக்காடு போட்டுட்டானாலே அது அவளுடைய பரிசுத்தத்தை காட்டுகிறது. முக்காடு போட்டுட்டானாலே அவனுக்குத்தான் அவள் சொந்தம். முக்காடு போட்டுட்டானாலே அவனை தவிர வேற ஆம்பளைய பார்க்க மாட்டான். யாரை பார்க்கணும்? மணவாளனை மட்டும்தான் பார்க்கணும். அவன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். அதுக்கு தான் முக்காடு, அதுக்கு தான் முக்காடு. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவரை தவிர யாரும் கூடாது. நம்ம கல்யாணம் இங்க நடத்துறோம். மணவாட்டியை பார்த்துருங்க,
வெயில் எடுத்துட்டு முன்னால் தூக்கி போட்டுருவாங்க முக்காட்டி. கல்யாணத்தை நடத்துகிறவர் சொல்லுவார், ஏமா இப்போ கல்யாணம் முடிஞ்சாச்சு, முக்காடை தூக்கி நிமித்து போடுங்க. ஏன் இந்த முக்காடை நிமிக்க சொல்றாங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே முக்காடை திறக்கும் பொழுது, இந்த முக்காடை வெளியெடுத்து போடும் பொழுது அவ பார்க்கிற முதல் ஆள் மணவாளனாத்தான் இருக்க வேண்டும். கைப்பிடிச்சு கொடுக்கிற தகப்பன் இல்லை, கல்யாணத்துக்கு வந்திருக்கிற கான்கிரிகேஷன் இல்லை. When her veil, when it is removed, she should see the bridegroom first. அவனுக்கு தான் சொந்தம். இயேசுவை தவிர வேறொரு மணவாளன் இல்லை. இயேசுவை தவிர வேறொரு மணவாளன் இல்லை. அவர்கள் கண்களுக்கு இயேசுவை தவிர வேற யாருமே தெரியல. அப்படின்னா இந்த முக்காடு எதற்கு? இந்த முக்காடு எதற்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. நல்ல கவனிங்க, கண்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முக்காடு உண்டு. எப்பொழுதுமே அந்த முக்காடு உன்னுடைய பரிசுத்தத்துக்காக போடுகிறது. அந்த முக்காடு உன் இஷ்டத்துக்கு பார்க்காம இருக்கிறதுக்காக போடுகிறது. அந்த முக்காடு சைடுல அங்க சைடுல இங்க சைடுல திரும்பாம இருக்கிறதுக்காக போடுறது. வாசிப்போம் மறுபடியும். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும், நீ உடுத்திக் கொள்கிறதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு. நல்ல கவனிங்க, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று. உன் கண்களுக்கு களிக்கம் போட வேண்டாம். அதுக்குதான் முக்காடு. நீ பார்வையடையணும். உன் பார்வை இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். உன் பார்வை மற்ற ஆண்களை மற்ற பெண்களை பார்க்கிறதற்கல்ல. நல்ல கவனிக்க, மற்ற ஆண்களை மற்ற பெண்களை பார்க்கிறதற்கு அல்ல, மணவாளனை மட்டும்தான். அதுக்கு தான் முக்காடு. அந்த முக்காட்டுக்கு நடுவுல உன் கண்ணு தெளிவான கண்ணு. என் புறாவே, என் உத்தமியே என்று சொல்லுகிறாரே. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே. அவர் வர்ணிக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் கண்ணுடைய விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதைத்தான் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல உன் முக்காட்டுக்கு நடுவுல உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது என்று சொன்னாரே. அந்த கண்ணுல உள்ள பரிசுத்தத்தை வர்ணிக்கிறார். உத்தமியே, உத்தமினா என்ன? உத்தமத்தை குறித்து எதினால் உத்தமி? உன்னுடைய முக்காட்டின் நடுவில் உன் கண்கள் புறா கண்கள் என்று சொன்னாரே. எதினால் உத்தமி? உன் பார்வையில் நீ உத்தமி. நல்ல கவனிங்க. முக்காடுன்னு சொன்ன, கலிக்கம்னு சொன்ன வேத வசனத்துல சொல்லுது. முக்காட்டுக்கு நடுவுலதான் உன் கண்ணு புறாக்கண்ணுங்கிறாரு. அப்படி என்றால் எதை வைத்து உத்தமி என்று சொல்லுகிறார்? என் புறாவே, என் பிரியமே, என் உத்தமியே என்றல்லவா வர்ணிக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் உத்தமன் சொல்லி ஒருத்தனை சொல்றாரு.
யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். உத்தம சன்மார்க்க தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், இந்த மூணுமே அந்த கண்ணுல இருக்கணும். உன் கண்ணு புறா கண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, முக்காட்டுக்கு நடுவுல உன் கண்ணு புறா கண்ணு. அப்படின்னா யோபுவினுடைய உத்தமம் என்ன? யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான், அதுதான் கலிக்கம், அதுதான் முக்காடு. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? மணவாட்டியுடைய கண் அப்படிதான் இருக்கணுமா? உடன்படிக்கை பண்ண கண், முக்காடு போடப்பட்ட கண், கலிக்கம் போடப்பட்ட கண். 9வது வசனத்தில் இருந்து, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி, என்னுடைய மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால். பியூட்டிஃபுல் வசனம். ஏயா உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனும் என்று சொன்னாரே, அந்த உத்தமத்தில் என்ன இருக்கிறது? கலிக்கம் இருக்கிறது. கண்களில் கலிக்கம். அந்த கண்களிலே உடன்படிக்கை பண்ணினேன்னு சொல்றானே, அந்த கண்களுக்கு முக்காடு போட்டு வைத்திருக்கிறான். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானா. உன் கண்ணு திரும்ப கூடாது. அதுதான் அவன் சொல்றான், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானா. வாசிப்போம். அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. சாதாரணமா சொல்ல முடியுமா அந்த வார்த்தை? கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். எந்த அளவுக்கு அவன் பரிசுத்தவானாய் இருந்தால் அந்த வார்த்தையை அவனால் சொல்ல முடியும். வாசிப்போம். அது தோஷம், அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படாத அக்கிரமம். அந்த கண்ணுல பரிசுத்தம் இருக்கிறது, அந்த கண்ணுல உத்தமம் இருக்கிறது, அந்த கண்ணுல தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறது. உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன். எதை வைத்து சொல்லுகிறார்? எவ்ரி பார்ட், அவனுடைய ஒவ்வொரு அவயத்தையும் வச்சுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அது முழுதும் எழுதப்பட்டிருக்கும். அந்த கண்ணு எவ்வளவு பரிசுத்தம். வாசிப்போம். அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய், அது பாதாள பரியந்தம் பட்சிக்கிற ஒரு அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. தேவ பயம் இல்ல அந்த கண்ணுல, தேவ பயம். எப்பொழுதுமே நம்முடைய பார்வையில தெய்வ பயம் இருக்க வேண்டும். அந்த தெய்வ பயம் இருந்தா இச்சையோடு பார்க்க முடியாது. வாசிப்போமே அதுக்கு ஒரு பகுதியை. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, நல்லா கவனிக்கணும், முக்காடு இல்லாத கண், கலிக்கம் போடாத கண். வாசிப்போம். என்னுடைய சயனி என்றால்
அவனோ தான் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. என்னிலும் பெரியவன் இல்லை. அர்த்தம் புரியுதா? எஜமானுக்கு அடுத்த ஸ்தானம், the next person. அவன் ஸ்தானத்தை சொல்றான். என்னிலும் பெரியவன் கிடையாது. அவளையும் சேர்த்து தான் சொல்றான். உனக்கு மேலதான் என்ன வச்சிருக்கிறாரு. இந்த அர்த்தம் யாருக்குமே புரியாது. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை சொல்றான். வாசிப்போம். நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால், நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் எனக்கு பெரியவன் இல்ல, நீ என்னோட பெரிய, எனக்கு பெரிய அதிகாரி இல்ல, நீ எனக்கு கீழே தான். ஆனா நீ அவருக்கு மனைவியா இருக்கிறதுனால உன்னை மாத்திரம் என்கிட்ட கொடுக்கல. பியூட்டிஃபுல் வசனம் சொல்லிட்டு அவன் சொல்றான். வாசிப்போம். உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். How can I commit sin against God? தேவ பயம், அந்த கண்ணுல தெய்வ பயம். எப்பொழுதுமே உன் கண்ணுல தெய்வ பயம் இருந்தனா களவங்க சொல்லாது. தெய்வ பயம் இல்லாதனால தான் ஆகான் களவாண்டி செத்தான். நல்லா கவனிச்சுடுங்க. உன் கண்ணு வழியா தான் அந்த தெய்வ பயம் இருதயத்துக்குள்ள போகும். எப்பொழுதுமே உன் இருதயத்துல இருந்து உன் கண்ணுக்கு தெய்வ பயம் வராது. உன் இருதயத்துல இருந்து வார்த்தை தான் வாய் வழியா வரும். உன் இருதயம் எதுல நிரப்பப்பட்டிருக்கோ அது மாதிரிதான் வாய் வார்த்தை வரும். ஆனா உன் இருதயம் எதனால நிரப்பப்பட்டிருக்கோ அத மாதிரி நீ பார்க்க மாட்ட. நீ எப்படி பார்க்கிறியோ நீ பார்க்கிறபடிதான் உன் இருதயம் நிரப்பப்படும். நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். கண்ணானது முழு சரீரத்துக்கும் விளக்கு. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். கண்ணுதான். அந்த கண்ணுல தெய்வ பயம் வரும் பொழுது உன் இருதயத்துக்குள்ள தெய்வ பயம் தங்கும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டாம். வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. எப்போ உன் கண்ணு நேரா நோக்க முடியும்? அதுக்குதான் மணவாட்டியினுடைய அலங்காரத்தில் கழுத்தை சொல்லுகிறார். அந்த கழுத்து எப்படியா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. நல்லா கவனிங்க. சாதாரண ஸ்ட்ராங் இல்ல. பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம். ஸ்ட்ரைட் கோபுரம் என்னது? ஸ்ட்ரைட். அந்த கோபுரம் இப்படி திரும்பாது. திரும்புமா? இப்படி திரும்புமா? எந்த பக்கம் திரும்ப? உன் கழுத்து அப்படி இருக்கணுமா? இங்க திரும்பாது. இப்படிதான். அப்படி திரும்ப கழுத்து முழுவதும் திரும்பும். இப்படி பார்க்க கூடாது. ஸ்ட்ரைட் கழுத்து. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாத கண்களை உடைய கழுத்து அது. அதனால அவன் சொல்றான், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானா. அதுதான் கழுத்து கோபுரம் மாதிரி வந்துருச்சு. ஸ்ட்ராங், நாட் ஸ்டிஃப் நெக் பட் ஸ்ட்ராங் நெக். ஸ்டிஃப் நெக் வேற, ஸ்ட்ராங் நெக் வேற. ஸ்டிஃப் நெக்னா வழங்கா கழுத்து, அது எதுக்குமே வழங்காது. ஸ்ட்ராங் நெக், இட் won't bend, it won't tan.
உன் கழுத்தை ஸ்ட்ரைட்டா, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் செவ்வையாய் பார்க்க கடவது. அதுக்கு தான் கண், அதுக்கு தான் கழுத்து. அந்த கண்ணோட கழுத்தை இணைச்சு கொண்டு வருகிற வார்த்தை அது. அந்த கண்ணோட இருதயத்தை இணைச்சு கொண்டு வருகிற வார்த்தை அது. அதனால தான் என் புறாவே உன் கண்களினால் என்னை கவர்ந்து கொண்டாயின்னு சொல்றாரு. அப்படின்னா அவரை கவர்ந்து கொண்ட கண் என்ன கண் அது? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் மூஞ்சிய பார்க்கல. அவன் என் ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்தை கவர்ந்து விட்டாயே. அது அவரை கவர்கிறது. தட் இஸ் அட்ராக்ஷன். அதுதான் அவரை பார்த்துட்டு இருப்பாரு. உன் கண்ணை எப்படி பார்க்கிற? உன் கண்ணை என்ன மாதிரி பார்க்குது? என்ன நோக்கத்தோட பார்க்குது? உன் கண்கள் மணவாளனால் வர்ணிக்கப்படுகிற கண்ணாக இருக்க வேண்டும். அந்த கண் அவருடைய இருதயத்தை கவருகிற ஒரு கண்ணாக இருக்க வேண்டும். மணவாளனை வென்ற கண்கள். அடுத்த பகுதிக்குள்ள போறோம். இது செகண்ட். மணவாளனை வென்ற கண்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. உன் கண்களை என்னை விட்டு திருப்பு. அவைகள் என்னை வென்றது. அவைகள் என்னை வென்றது. அல்லேலூயா. அங்க சொன்னாரு, உன் கண்ணு என்னை கவர்ந்ததுன்னு சொன்னாரு. கவர்ந்தது வேற, வென்றது வேற. பார்க்க முடியல அவரால, திருப்புங்கிறாரு. பார்க்க முடியல. அதுல பார்த்து ரசிச்சவர் தான் யார்? அவளை உள்ளுக்குள்ள வச்சவர் தான் சொல்றாரு, இப்ப என்னால உன் கண்ணை பார்க்க முடியல, திருப்பு. வாட் இஸ் தட்? அந்த கண்ணுல என்ன அழகை கண்டார். உன் கண்கள் என்னை வென்றது என்று சொன்னாரே. உன்னத பாட்டின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனம். உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே, உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசல் அண்டையில் இருக்கும் குளங்களை போலவும். உன் கண்கள் குளமா இருக்குதான். கண்கள் எப்படி இருக்கு? என் இருதயத்தை கவர்ந்து கொண்டேன் நான் அப்பன் சொன்னவர் இப்ப சொல்றாரு, உன் கண்ணு குளமா இருக்கு, என்ன பார்க்காத, உன்னை திருப்பு. அது என்னை வென்றது. அந்த கண்கள் என்னை வென்றது. அந்த கண்ணுல இருக்கிற குளம் என்னது? எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயன் வீட்டிலே பந்து இருக்கிறதை அறிந்து, ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, முன்னால இல்ல, பின்னால. அவரால் பார்க்க முடியாது, அவரால் தாங்க முடியல. நல்ல கவனிங்க, அது எப்படிப்பட்ட பார்வை? ஏன் அந்த குளம்? ஏன் அந்த கண்ணீர்? ஏன் அந்த அழுகை? அது மனம் திரும்புதலின் பார்வை. அது இயேசுவின் மீது பொழிந்தருளப்பட்ட அன்பின் பார்வை. பாவ மன்னிப்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் கண்ணீர் நிறைந்த பார்வை. அந்த அழுகை, அந்த கண்ணீர் அவரை வென்று விட்டதையா. எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ, எந்த நோக்கத்துக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக
சிலுவையிலே தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற கண்கள், அந்த நோக்கத்திலே அளப்படுகிற கண்கள். அவர் வந்த நோக்கம் அதில் நிறைவேற்றப்படுகிறது. அந்த கண்ணீர், மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம். என்ன பார்க்காத, திருப்பு, என்னால தாங்க முடியல, அதற்காக என்னை வந்தார். உன் கண்கள் என்னை வென்றது. அந்த பார்வையில் அழுகை இருந்தது, அந்த பார்வையில் கண்ணீர் இருந்தது, அந்த பார்வையில் ஏக்கம் இருந்தது, அந்த பார்வையில் அவர் மீது அன்பு இருந்தது. அந்த அழுகை, அந்த பார்வை, அந்த கண்ணீர் மணவாளனை வென்று விட்டது. எப்படி? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 47, 48, 50. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்னை வென்று விட்டாய், நீ என்னை வென்று விட்டாய். அவரை ஜெயம் பெறுகிற ஒரே வழி மனம் திரும்புறது தான். மனம் திரும்புதலின் கண்ணீர் தான் அவரை உருக்க வைச்சிடும். மனம் திரும்புதலின் கண்ணீர் தான் அவரை மனதுருக வைத்து விடும். மனம் திரும்புகிற கண்ணீர் தான் அவரை கவர்ந்து இழுத்து விடும். மனம் திரும்புகிற கண்ணீர் தான் அவரை வென்று விடக்கூடியது. எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. உன் கண்ணை திருப்பு, அது என்னை வென்று விட்டது, என்னை கவர்ந்து விட்டதுன்னு சொல்லல, என்னை வென்று விட்டது. மனதுருகுகிறார். வாசிப்போம் 50வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். மணவாட்டியாய் செல்லுகிறாள், மணவாட்டியாய் செல்லுகிறாள். பாவம் மன்னிக்கப்பட்டவளாய் செல்லுகிறாள், பரிசுத்தவாட்டியாய் செல்லுகிறாள், சுத்திகரிக்கப்பட்டவளாய் செல்லுகிறாள், தேவனுடைய கிருபைக்குள் வந்தவளாய் செல்லுகிறாள். பாவியான ஒருத்தி. என் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நோக்கம் அவளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. அதுக்குதான் உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அது என்னை வென்று விட்டது. அடுத்தபடியாக லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அந்த அழகை அவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். உன் கண்களில் அந்த அழகை எதிர்பார்ப்பார். அந்த கண்ணீரின் அழகு, மனம் திரும்புதலின் கண்ணீர், மனம் திரும்புதலின் பார்வை, அவரை நோக்கி அவர் சிலுவையில் சிந்தின காரியத்துக்காக அவர் மீது நீ காட்டுகிற அந்த அன்பு உன்னை மாற்றுகிறது. அடுத்தபடியாக லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்.
சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். தகப்பன் இருதயம் நொறுங்கி போயிடுச்சு. நல்ல கவனிங்க, அவன் வாழ்க்கை மணவாளனை துக்கப்படுத்துற வாழ்க்கை. அவன் வாழ்க்கை மணவாளனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தின வாழ்க்கை. மணவாளனை கண்ணீர் விட வைத்த வாழ்க்கை. நாம் அறிந்து கொள்ள வேண்டாம், மணவாளனை கண்ணீர் விட வைத்த வாழ்க்கை. பதினேழாவது வசனத்தில் இருந்து, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, ரிப்பன்டன்ஸ், இன்டர்னல் சேஞ்ச், மனம் திரும்புதல், அதுக்கு பேர் தான் புத்தி தெளிந்த பொழுது. வாசிப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பாரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி நல்ல கவனிங்க, அவன் எப்படி வாராங்கிறத அறிந்தவர் தான் மணவாளன். ரிட்டர்னிங் பேக் வித் ரிப்பன்டன்ஸ், ரிட்டர்னிங் பேக் வித் ரிப்பன்டன்ஸ், ஒரு மனம் திருமண இருதயத்தோட திரும்பி வருகிறான். வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, the love, the compassion, the mercy of the bridegroom. தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பாரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்க, உன் கண்கள் என்னை வென்று விட்டதே. என்ன அர்த்தம்? துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணுவேன் தன்னுடைய வாழ்க்கையின் அழிவுக்குள் போய் கொண்டிருக்கிறான். அந்த அழிவுல இருந்து அவன் மீட்கப்பட்டானே. எந்த தண்டனையை வைத்திருந்தாரோ, எந்த நியாய தீர்ப்பை வைத்திருந்தாரோ, எந்த நரகத்தை வைத்திருந்தாரோ, அதை ஜெயம் பெற்று அவருடைய பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அவரை வென்று உட்கார்ற, உன் கண்கள் என்னை வென்று விட்டதே. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். நல்ல கவனிங்க. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். That's the joy in heaven. பாதாளத்தை வென்று விட்டான். அவர் வைத்திருந்த தண்டனையில் இருந்து தப்பித்து விட்டான். அவருடைய கோபாக்கினையில் இருந்து தப்பித்து விட்டான். என்னை வென்று விட்டாய். அவரை எப்படி வென்றான்? அவருடைய கோபாக்கினையில் இருந்து தப்பிச்சானே. அவருடைய மனதுருக்கத்தை பெற்றானே, அவருடைய இரக்கத்தை பெற்றானே, அவருடைய அன்பை பெற்றானே. அவரை கண்ணீர் விட வைத்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவரை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறானே. அவரை வென்று விட்டான். அல்லேலூயா.
உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே. எப்படி அழைக்கிறாரு? என் பிரியமே, என் பிரியமே. தானியேல தேவதூதன் வந்து சொல்றான். தானியேல் 9:23, நீ பிரியமானவனப்பா, நீ பிரியமானவன். எப்படி பிரியமானவன்? ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தீர்மானம் பண்ணினவன். அந்த ஆகாரத்தை அவன் பார்க்கவே இல்லை. சிங்க கபின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் கண்கள் ஆண்டவரை தான் பார்த்துச்சு. ராஜாவை பார்க்கல, அதிகாரத்தை பார்க்கல. அவன் கண்களுக்கு முன்பாக ராஜா, நீ ராஜா தான், சாதாரண ராஜா அல்ல, ராஜாதி ராஜா. மத்தேயு 17:8 பார்த்தோமே, இயேசுவை தவிர ஒருத்தரும் இல்லை. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் இயேசுவை முன்வைத்து பார்க்கிறாயா? நீ அவளுக்கு பிரியமானவன். தானியேலுடைய ஜெபம், தானியேலுடைய பரிசுத்தம், தானியேலுடைய உண்மை தேவனுக்கு பிரியமாக இருந்தது. மணவாட்டியினுடைய கண்களைத்தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உன் கண்ணானது தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால், அப்படின்னா என்னது? நல்லா கவனிங்க. உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்குமா? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. நல்ல பார்வதான், ஒன்லி பார்வதான். டன். முழு சரீரம் மகிமை இழந்துருது, இருளாகிறது. எப்படி இருளாகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை, இருதயத்துக்கு ஏற்றவன் தான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். ஒப்பகரியில இருந்து ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை பார்த்தால் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். சௌந்தரியவதியாய் இருந்தாள். 4வது வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். நல்ல. ஏன் செஞ்சான்? ஏன் செய்தான்? பரிசுத்தவான் தான், தேவனுக்கு பயந்தவன் தான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். கண்ணுல களிக்கம் இல்லை, முகத்துல முக்காடு இல்லை, கண்களோடு உடன்படிக்கை பண்ணல, அந்த கண்ணுல தெய்வ பயம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. யார விழ வைப்பான் தெரியாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு, வேசியை கண்டு 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 அவளிடத்தில் போனான். இழுக்குது. களிக்கம் இருந்தா இழுக்காது. ஏன் போறான்? இழுக்குது. ஆதியாகமம் 39:7. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு கண்ணுதான் முழு சரியத்தை இருளாக்க கூடியது. எப்படி பார்க்கிறாய்?
உன் பார்வை எப்படி இருக்கு? அதுல தூய்மை இருக்கிறதா? அதுல தாய்மை இருக்கிறதா? அதுல அன்பு இருக்கிறதா? அதுல கபடம் இல்லாமல் இருக்கிறதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அழகு, மணவாட்டியின் அழகு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 அவருக்கு அருவருப்பானது. அவையாவன மேட்டிமையான கண். மேட்டிமையான கண். மணவாளன் வெறுக்கிற கண்ணா. என் பிரியமேன்னு சொல்ல முடியாது, என் உத்தமையேன்னு சொல்ல முடியாது, என் புறாவேன்னு சொல்ல முடியாது. மேட்டிமையான கண்ணு வந்த உடனே நட மாறிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்ல? எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள். யாரு? புறஜாதி இல்ல, புறஜாதியை சொல்லல, அவர் ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்றார். சீயோன் குமாரத்தினாலே ரட்சிக்கப்பட்டவங்க. எருசலேம் குமாரத்தின்னு சொன்னாலே ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்களதான் சொல்றார். சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து. கழுத்து, அதனாலதான் கோபுரம் மாதிரி கழுத்து இல்ல. கழுத்து அங்க அப்படி இருந்தா தான் நெரிக்க முடியாது. கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து. கண்களால் மருட்டி உருட்டி பார்த்து. கண்களால் இந்த மருட்டி பார்வையில நட மாறிடுது. வாசிப்போம். ஒய்யாரமாய் நடந்து. எப்படி? எப்படி? பெண்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம், சும்மாவே டச்சுக்கு நடக்கிறவங்கள கண்ணுல ஒரு மேட்டிமை வந்தா எப்படி நடப்பாங்க? நடையே மணவாட்டியினுடைய நடை. நல்லா கவனிங்க. நான் பெண்ணுன்னு சொன்ன உடனே பெண்களை மட்டும் நினைச்சுக்கிறாங்க, ஆண்கள் அப்படிதான். அது ரெண்டுக்கும் மணவாட்டினால ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான். நடை ஏன் மாறுகிறது? உன் கண்களின் மேட்டிமை. அந்த மேட்டிமை வந்த உடனே வார்த்தை மாறும், நடை மாறும், உட்கார்ற அமைப்பும் மாறும். கண்கள். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். பார்வையில தான் இச்சை. அதை பார்க்காம இருந்தா அந்த இச்சை உண்டாயிருக்காது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். என்னது? அவன் எங்க வர்றான்? கண்ணுக்கு தான் வருவான். அவன் யாரு? படாக்கில்லாடி. உன் கண்ணாலே பரலோகத்துக்கு போறதை நிறுத்திடுவான். கண்ணை தான் சொல்றான். வாசிப்போம். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பொய்க்கு பிதா அப்படியே மாத்திட்டான். வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமோ, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. பார்வதா உன் பார்வை மணவாளனை பிரியப்படுத்த வேண்டும். மணவாளனுடைய பார்வை எப்படி யாருக்கா தெரியுமா?
மணவாளன் எப்படி பார்ப்பார்? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி கண்டு எப்படி காண்கிறாரு? மனதுருக்கத்தின் பார்வை. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 32வது 33வது வசனங்கள். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். நல்ல பார்த்ததுனாலதான் விலகி போறான். வாசிப்போம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு இவனும் பார்க்க தான் செய்யறான். அவனை கண்டு மனதுருகி உன் பார்வையில மனதுருக்கம் இருக்க வேண்டும். உன் பார்வையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதுதான் மணவாளனுடைய எதிர்பார்ப்பு, மணவாட்டியினுடைய அலங்காரம். மணவாட்டி பூர்ணத்துக்குள் இருக்க விரும்புகிறார். உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டுதான் உன் கண்களில் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாய் என்று சொன்னாரே. மணவாட்டியின் பார்வையில் பழுதில்லை. நீ எப்படி பார்க்கிறேன்னு அவர் பார்ப்பாரு. உன் கண்களில் வெளிச்சமும் அழகும் இருக்க வேண்டும். மணவாட்டியினுடைய பார்வை பழுதில்லாததாக இருந்தால் மாத்திரமே அப்படி சொல்ல முடியும். ஆகவே தான் மணவாட்டியின் பார்வையில் உள்ள பரிசுத்தத்தையும் அந்த மணவாட்டியின் பார்வையில் இருந்த பரிசுத்த குறைவுகளையும் குறித்து நான் விளக்கி கூறினேன். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயே. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. அவர் சொல்லுகிறார், என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். அதுதான் மெயின். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். மணவாளனை கவர்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை அல்லது அலங்கரிப்பு மணவாட்டிக்கு இருக்க வேண்டும். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்றாரு. அப்படி சொல்லிவிட்டுதான் உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உன் நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருந்தது. நல்ல கவனிங்க, ஒரு ஆழமான வார்த்தை அது. அது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. மணவாளனுடைய எதிர்பார்ப்பு அதில் அடங்கி இருக்கிறது. மணவாட்டியினுடைய நேசத்திற்காக ஏங்குவார். மணவாளன் மீது நீ எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறாய், நீ வைத்திருக்கிற அன்பை பொறுத்துதான் அவர் உன் பக்கத்திலே வருவார். அவர் சொல்லுவார், வாசிப்போம், உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமா இருக்கிறது. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது. சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மணவாளன் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு உண்டு. மணவாட்டியின் அன்பைத்தான் சொல்லுகிறார். மணவாட்டியாகிய திருச்சபை மணவாளன் மீது அன்பு இல்லாவிட்டால் மேல போக முடியாது. மணவாளன் பக்கத்தில் போய் உட்கார முடியாது. ஒரு முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார்,
யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலே, சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. தேவன் எதிர்பார்க்கிற அன்பு உண்டு. அந்த அன்பினால் மாத்திரமே அவருடைய இருதயத்தை கவர முடியும். மணவாளி தன்னை அலங்கரிக்க வேண்டுமானால் அந்த அன்பினால் மாத்திரமே தன்னை அலங்கரிக்க முடியும். அந்த அன்பினால் மாத்திரமே அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும். அப்படி என்றால், what is that love of the bride? அப்படி அந்த மணவாட்டியினுடைய அன்பு என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை வேதபாரகரில் ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, கற்பனை எல்லாவற்றிலும் பிரதான கற்பனை என்னது? நம்பர் 1 பிரதான கற்பனைனா the first commandment, the most commandment, the important commandment. அதற்கு மேல ஒரு கட்டளை இல்லைன்னு அர்த்தம். அதற்கு மேல ஒரு கட்டளை இல்லை. அப்ப அதற்கு இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார். மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆண்டவர் சொல்லிட்டாரு. பிரதான கற்பனை தேவாதி தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறது. எப்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறது? how to show our love. அவர்கிட்ட அன்பு கூறுகிறதுனா என்ன? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு விளக்கம் கொடுத்தார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே, அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க. What is love upon Jesus? உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, வாய் திறந்து சொல்றது இல்லை, விளக்கம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, பெற்றுக்கொள்ளணுங்கிறார். Ask, get it. Do you have the thirst upon the commandment of God? அவருடைய கற்பனைகளின் மீது உனக்கு தாகம் இருக்கிறதா? அந்த கற்பனைகளை நீ பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறாயா? அந்த கற்பனைகளுக்காக ஓடி ஓடி வருகிறாயா? என் கற்பனைகளை கேட்டுன்னு சொல்லல, பெற்றுக்கொண்டுன்னு சொல்றார். இருதயத்துக்குள்ள வைக்கணுங்கிறார். கீப் இட் வித் யூ. ஆங்கிலத்தில் கீப் இட் வித் யூ. பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனை என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். எங்க லிங்க் ஆகுது? அந்த அன்பு இல்லைன்னா அவர் பக்கத்தில் உட்கார முடியாது.
உலகம் முழுவதும் நீ அன்பு செலுத்தி அந்த தேவனிடத்தில் உனக்கு அன்பு இல்லைன்னா அவர் பக்கத்தில் போக முடியாது. அன்னைக்கு அவர்கிட்ட செலுத்துகிற அன்பை குறித்து அன்னைக்கு நான் பேசுகிறேன். அந்த அன்பை தான் உன்னத பாட்டில் விளக்கி இருக்கு. மணவாட்டி மணவாளன் மீது வைக்கிற அன்பு, அந்த அன்பைத்தான் அதில் விவரிக்கிறது. அந்த அன்பைத்தான் அவர் வர்ணிக்கிறாரு. அந்த அன்பின் நிமித்தம் தான் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டா என்று சொல்லுகிறாரு. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை ரசிக்கணும், அதை ருசிக்கணும், அதை புசிக்கணும். வாசிப்போம். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அன்பாயிருந்தால் மாத்திரமே. 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். யாரிடத்துல? வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்துல. அவனிடத்தில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். பியூட்டிஃபுல் வேர்ஸ். இதை நான் இதை தியானிக்கும் பொழுது அதை ரொம்ப ருசித்து தியானித்திருக்கிறேன். எப்போ அவர் உன் கூட வந்து வாசம் பண்ணுவார்? எப்போ அவர் உன் கூட வருவார்? அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகள் நிம்மடி நடக்கும் பொழுது அவர் உனக்குள்ள வந்து உன்னோடு கூட வாசம் பண்ணுவார். wherever you go, wherever you stay, அவர் உன் கூட தான் இருப்பார். உன்னை விட்டு விலகவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே, அவர் ஒரு பொழுதும் விலகவே மாட்டார் ஐயா. அவர் கண்கள் நோக்கமாயிருக்கும். 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவருடையத்தில் அன்பு கூறுவதாக. உன் கண்களில் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாய் என்று தானே சொன்னார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அது புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்தது புரியும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும், உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன் கண்கள் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாய் என்று சொன்னாரே, அந்த கண்களில் இருந்த அன்பு என்ன? அவர் அன்பை தான் எதிர்பார்ப்பாரு. அன்புனா என்ன? நீ அவரை எப்படி நேசிக்க முடியும்? அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் போது. உன் கண்ணு அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்ததுன்னா நீ அவரை நேசிக்கிற, நீ அவர் மீது அன்பு வைத்திருக்கிற. அந்த கண்ணுக்குள்ள கட்டளை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. அந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா நீ அவரை நேசிக்கிறாய். உன் கண் அலங்கரிக்கப்பட்ட கண். அல்லேலூயா. உன் கண் அவர் மீது அன்புள்ள ஒரு கண். அவரை தவிர வேற எதையும் நோக்காது. அதனுடைய பிரகாசம்,
ரத்தினக்கல்லை போல இருந்ததுன்னு விளக்கத்தை வாசித்தோமே, வெளிப்படுத்தல் 21:11. அந்த பிரகாசம் உன் கண்ணு மூலமாக உன் சரீரத்தை முழுவதிலும் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34வது வசனத்தில் இருந்து, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சத்தை அவர் உன்னிடத்தில் எதிர்பார். அதுதான் மணவாட்டியின் அலங்கரிப்பு. அதுதான் மணவாட்டியுடைய கண்களில் இருந்த அழகு. ஐயா, என் தேவன் எதிர்பார்க்கிற அழகு என்ன? என் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அலங்கரிப்பு என்ன? அந்த கண்ணுல அவர் மீது அன்பு இருக்குதா? அந்த கண்ணு அவர் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்துதா? அப்படின்னா அந்த கண்ணு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியனா? அந்த கண்ணு மூலமா இந்த சரீரத்தில் வெளிச்சம் வந்திருக்கணும். அந்த வெளிச்சத்தை அவர் உன்னை எதிர்பார்ப்பாரு. நீ பிரகாசமா இருக்கியாம் பாப்பாரு. உன் சரீரம் இருளடைஞ்சிருச்சுதா? பிரகாசமா இருக்கா? உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு, நீ பூர்ண ரூபவதி, உன்கிட்ட பழுதொன்றும் இல்லை. ஏன்னா உன் கண்ணு சுத்தமானது, உன் கண்ணு தெளிவானது, உன் கண்ணு பரிசுத்தமானது. அந்த பார்வையில கட்டளைகள் எல்லாம் அடங்கியிருக்கு. அந்த பார்வை அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறது. அந்த பார்வையில் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியும் பொழுது அந்த கண்ணுல அவர் மீது உள்ள அன்பு வெளிப்படுகிறது. அவர் மீது அந்த அன்பு, ஐயா, எனக்கு அருமையான தேவச்சனவே, ஒவ்வொரு அவயவத்திலையும் every part of your body should be decorated by the love of God. தேவ அன்புல அது நிறைந்திருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.